சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடர், இந்த கூட்டத்தொடர் விவாதங்கள், இந்த சட்டமன்ற செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளின் குரலை நசுக்காம சபாநாயகரும் தலைமையும் எதிர்கட்சிகளின் குரலுக்கு இன்னும் கூடுதல் மதிப்பளிக்கணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுங்கிறது நம்மளோட ஒரு கருத்து. திமுகக்கு ஒரு ஊசலாட்டம் இருக்கா சார்? திமுக பாஜக ஒரு அலைன்ஸ் உருவான மாதிரி இருக்கு. 25 வச்சுக்கிட்டு ஸ்டாலினால பிரிமிஷன் கேண்டிடேட் இல்லாம 40க்கு மேல போன விஜய் எந்த தொகுதியிலுமே எதிர்கொள்ள முடியாது. நீங்க மும்மனையா சான்ஸ் எடுத்தீங்கன்னா பாஜக அணிதான் ஜெயிக்கும். எதிரியை தோற்கடிக்கணும்னா எல்லா ஆயுதத்தையும் அரசியல் ரீதியா பயன்படுத்தி எல்லா சக்திகளும் பயன்படுத்துறதுதான் சரியான விகமா இருக்கும். மோடி பெங்களூர்ல காங்கிரசுக்கு துரோகங்களையும் பேசி திமுகவுக்கு ஆதரவான குரலையும் இது பண்ணாரு. இப்படி ஒரு அலைன்ஸ் வருமா சார்? ஏடிஎம்கே, டிஎம்கே, பாமக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? வர வாய்ப்பு உண்டுங்கிறது என்னோட கருத்து. தோத்தவங்க ஒண்ணு சேர்றது அரசியல் இயல்பு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த அரசியல் டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் வரும்போது எடுப்பாங்க. விஜயை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டணியை அமையணும், அந்த கூட்டணியை நோக்கி நகரணும். அதிமுக அந்த புரிதல் இருக்கா? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குது சார். சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடர் கிட்டத்தட்ட ஒரு மாசம் நடக்குது. இந்த கூட்டத்தொடர் விவாதங்கள், இந்த சட்டமன்ற செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அது உங்களுக்கு நம்ம அண்ணாமலைக்கு கருத்துப்படி புதியவர்கள் நடைபெறலன்னு சொல்லும்போது நம்ம உடனே அதை குறை சொல்லிட முடியாது. ஒரு 6 மாத டைம் கொடுத்து தான் பார்க்க முடியும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பார்ப்போம். அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் தாவேக்க ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருந்து எதிர்கட்சிகளின் குரலை நசுக்காம சபாநாயகரும் தாவேக்க தலைமையும் எதிர்கட்சிகளின் குரலுக்கு இன்னும் கூடுதல் மதிப்பளிக்கணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுங்கிறது நம்மளோட ஒரு கருத்து. அதிமுக அந்த புரிதல் இருக்கா? திமுகவோட ஒரு ஒத்திசைவா அதுக்கான நேரம் வரலங்க. நீங்க முதல்ல விஜய் ஓட்டு ஒன் டைம் ஓட்டுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சான்ஸ் எடுக்க முடியாது. நீங்க 35 எடுத்துட்டாரு, நீங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். உங்ககிட்ட இருந்த 6 கட்சிகளே உங்களை கைவிட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்தாச்சு. அவரு கூட போனா ஜெயிக்கணும்னு அவங்க நம்புறாங்க. திமுகக்கு ஒரு ஊசலாட்டம் இருக்கா சார்? இனிமே அந்த பாஜக நீங்க உடனே ஒரு ஊடகத்துக்காக எல்லாம் உடனே அவங்க முடிவு எடுக்க முடியாது. டிரான்சிஷன் பீரியட் இருக்குது, தேவை இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்ல இன்னைக்கு இவங்க அரசியல் கணக்குல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அந்த பில் அமெண்ட்மெண்ட்டை போட போறாங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஆடிட்டர் ஐயா துக்ளக் சத்யன் குருமூர்த்தி கூட அது தொடர்பாக ரொம்ப டீட்டெயிலான ஒரு இதை எழுதியிருக்கிறாரு. பட் ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ல அதை ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போட போறாங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு சட்டசபை தீர்மானம் போட்டு அவுட்விட் பண்ணிட்டாங்களே தாவேக்கா. அப்போ நீங்க அவங்கள ஜஸ்ட் லைக் ட்ரீட் பண்றதோ, அவங்களுக்கு எடுத்த ஓட்டை ஒன் டைம் ஓட்டுன்னு கருதுறதோ கூடாது. அந்த ஓட்டு அவங்களுக்கு என்ன வரும்னு தெரியாமலே 35 வந்துச்சு. நாளைக்கு அது கன்சால்டேட் ஆகுமா, ஒன் டைமா டிசிபேட் ஆகுமாங்கிறதுல நீங்க மும்மனையா சான்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. தாவேக்கா அணிதான் ஜெயிக்கும். அப்போ நீங்க எதிரியை தோற்கடிக்கணும்னா எல்லா ஆயுதத்தையும் அரசியல் ரீதியா பயன்படுத்தி எல்லா சக்திகளும் பயன்படுத்துறது தான் சரியான விகமா இருக்கும். அதனால்தான் மோடி பெங்களூர்ல காங்கிரசுக்கு துரோகங்களையும் பேசி திமுகவுக்கு ஆதரவான குரலையும் இது பண்ணார். இங்க மோடிக்கு முடிவு தான் இது பண்ண முடியும். 2 விழுக்காடு தான் தமிழக பாஜக இருக்குது. பொன்னார் தவிர ஒரு எம்பியை கூட மோடிக்கு யாரும் கான்ட்ரிபியூட் பண்ண தெரியல. ஸோ ஒரு பெரிய முகத்தை காட்டி அந்த கட்சியிலே இருக்கிறாங்க, ஒரு பேசிட்டு இருப்பாங்க. சும்மா அதை நம்ம அவங்க குறை சொல்ல முடியாது. அட்டென்ஷன் சீக்கர்ஸ், அதை பற்றி நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் மோடி காங்கிரஸ் எதிரியா பார்க்குறாரு. நீங்க சொல்ற அடிப்படையில திமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்னா அது ஒரு பலன் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். பாஜகவின் எதிரி காங்கிரஸ் தான். கொள்கை எதிரியா கம்யூனிஸ்டை எடுத்து கேரளாவில் போறது மாதிரி தமிழ்நாட்டில் போகக்கூடிய சூழ்நிலையில பாஜக இல்லை. பாஜகவின் பலம் தமிழ்நாட்டில் 2 விழுக்காடு தான் கட்சி. இது பெரிய பெரிய தலைவர்களே 3ஆவதும் டெபாசிட்டை காப்பாற்றுறதுக்கும் பரிதவிச்சு போனாங்க. பட் மோடி பிரதமருங்கிறதுக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டு, அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்டு, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஹிந்துஸ் ஓட்டுன்னு ஒரு 10 விழுக்காடுக்கு மேல மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாயிட்டு, அது உருவாக்கு பொன்னார் காரணம், தமிழிசை அம்மையார் காரணம், எல் முருகன் காரணம், எச் ராஜா காரணம், எல்லாரும் காரணம். அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ அது மோடிக்கு 3 மக்களவை தேர்தலில் பிரிமிஷன் கேண்டிடேட் ஆனதுனால
அவர் பிரதமருங்கிறதுக்கு ஒரு 10 விழுக்காடு ஓட்டு டெவலப் ஆயிட்டு. அதுதான் இன்னைக்கு பாஜகவுக்கு பலமா இருக்கே தவிர ஸ்டேட் பாஜகவுக்குள்ள அந்த ஓட்டு வந்து இல்லை. அதான் உண்மை நிலைமை. இதுல இப்போ சமீபத்துல உதயநிதி விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி, பாமக, அப்புறம் கேபி முனுசாமி அதிமுக ஒரு அலைன்ஸ் உருவான மாதிரி இருக்கு. அந்த அறிக்கை வந்து ரிமாண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு உதயநிதிக்கு நீதிமன்றமும் அந்த அறிக்கையும் துணை புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு அலைன்ஸ் வருமா சார்? ஏடிஎம்கே, டிஎம்கே, பாமக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து இது ப்ரீமெச்சூர் வர வாய்ப்பு உண்டுங்கிறது என்னோட கருத்து. பட் இது டைம் இட் இஸ் ப்ரீமெச்சூர். இது வந்து 40 விழுக்காடு தாண்டின ஒரு பெரிய அலையன்ஸ். அவங்க யாருமே தோத்து போன ஸ்டாலின் கிட்ட வரமாட்டாங்க. தோத்து போனதுனாலதான் வெற்றி பெற்ற விஜய்கிட்ட போயிருக்காங்க. ஸ்டாலின் தோத்து போனதுனாலதான் வெற்றி பெற்ற விஜய்கிட்ட போயிருக்காங்க. திருமாவளவன் இதெல்லாம் பேசுவாங்க, வெறும் வார்த்தை சோறு போடாது, ஒரு லிக் சிம்பதி மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. மெட்டீரியல் செயல்பாட்டுல விஜய் ராகுல்னு தான் நிற்பாங்க. அப்போ அப்படி நிற்கும் போது இவங்க பலமே 40க்கு மேல போயிருது. அப்ப நீங்க 25 வச்சுக்கிட்டு ஸ்டாலினால பிரைம் கேண்டிடேட் இல்லாம 40க்கு மேல போன விஜய் வந்து எந்த தொகுதியிலுமே எதிர்கொள்ள முடியாது. எந்த தொகுதியிலும் கனிமொழிக்க தூத்துக்குடி இல்லைனாலும் சரி, வேற திமுக வேற எங்க பலமா இருக்க தொகுதி, எந்த ஒரு தொகுதியிலுமே எதிர்கொள்ள முடியாது. அப்ப இன்னும் நிறைய கட்சிக்கு விஜய வீழ்த்தணும், விஜய் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காரு அப்படின்னு ஒரு புலப்படம். விஜய் வீழ்த்துறது இல்லைங்க, நாம ஜெயிக்கணுங்கிறதாங்க, மோடிங்க ஜெயிக்கணுங்கிறதாங்க. மோடிக்கு அரசியல் அவ்வளவுதான். ராகுல் தலைமையிலான அணி விஜய் ஆதரவுல 40 விழுக்காடு தாண்டி இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள வந்து தோத்தவங்க ஒன்று சேர்றது அரசியல் இயல்பு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த அரசியல். விஜய் வீழ்த்திருக்குங்கிறது வந்து இவங்க ஜெயிக்கும் போது அவர் விழுந்து போவாரு. அவரை வீழ்த்துறதுக்காக தியாகம் பண்ணிட்டு போக முடியாதுல்ல யாரும். அவங்களுக்கு என்ன கெயினுங்கிறத எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. அப்போ ஒரு ரியாலிட்டி புரியாம இருக்கிறாங்களா நிறைய கட்சிகள்? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அந்த அவசியமே வரல. இப்போ அதுக்குள்ள டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இப்போ வரல. டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் வரும்போது எடுப்பாங்க. ஒருவேளை இப்ப இடைத்தேர்தல் அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா இடைத்தேர்தலுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இடைத்தேர்தல் எல்லாம் அந்த கூட்டணி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாம் எடுக்க மாட்டாங்க. அது சாதாரண இதானே. உள்ளாட்சி தேர்தல் வந்து திமுக அண்ணா திமுக தனித்தனியா தான் இருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்ல ஒதுங்கலாம். டிஎம்கே அண்ணா திமுக ஆதரவுன்னு சொல்ல மாட்டாங்க. பாமக அதை எப்படி சார் கொஞ்சம் தெளிவா பிளே பண்றாங்களா? எப்படி இந்த மினிஸ்டர் ஆசை வார்த்தை இதெல்லாம் அவங்க எப்படி அதை கண்டுக்கலையா? தாவேக்கா பக்கமே போற மாதிரி தெரியலையே. அவங்க வந்து அதிகாரத்தை இழந்து ரொம்ப காலம் ஆகுது. 2009 வந்து அவங்க அதிகாரத்தை இழக்கிறாங்க. அந்த பாமக வந்து அனைத்து தொகுதிகளிலையும் திருமாவளவனை பயன்படுத்தி கலைஞரும் ஸ்டாலினும் தோக்கடிச்சிடுறாங்க. அதில் நாங்கள் டெல்லி இதில் பேசணும்னு ராமதாஸ் சொன்னார். டெல்லியில் பேசி முடிவு பண்ணணும்னு சொன்னார். டக்குன்னு கலைஞர் வந்து காங்கிரஸுக்கு 16 சீட்டை கொடுத்துக்கிட்டு அடுத்தால உங்களுக்கெல்லாம் 6 7 தர முடியாது, டாட்டா பை பைன்னு ஜெயலலிதா தரப்புல தள்ளி விட்டுட்டாரு. திருமாவளவனுக்கு 2 சீட்டு கொடுத்து அத்தனை சீட்டுலையும் பாமகவை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க கலைஞரும் மு.க. ஸ்டாலினும். அதில் வந்து அவங்களுக்கு விழுந்த அடி. அதில் என்னோட பங்களிப்பு வந்து மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில் என்னோட பங்களிப்பு வந்து என்னங்கிறது டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். நம்ம அதை சொல்லி காட்டாண்டாம், குத்தி காட்டாண்டாம். அவர் பெரிய தலைவராக இருந்தவர். நம்ம அவரால் தான் விளம்பரம் பெற்றோம். நமக்கும் அறிவு ஆற்றல் இருக்குது. மனித நீதிக்கு மனிதன் நம்மளும் அரசியல் நகர்வுகளை செய்தோங்கிறத காட்டுறதுக்கு தான் அன்னைக்கு தோக்கடிக்கிறதுக்கு திருமாவளவனை ஓட்டை ஷார்பன் பண்ணுனா அவ்வளோ சீட்லையும் தோக்கடிக்கலான்னு சொன்னோம். அதே மாதிரி பாமக அவ்வளோ சீட்லையும் தோத்துது. அதே வேளையில் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக திருமாவளவன் ஓட்டு செல்லுபடி ஆகலை. திருவள்ளூரில் செல்லுபடி ஆகலை, விழுப்புரத்தில் செல்லுபடி ஆகலை, சேலத்தில் செம்மலை அண்ணன் ஜெயித்தாரு, மயிலாடுதுறையில் செல்லுபடி ஆகலை, திருப்பூரில் செல்லுபடி ஆகலை. ஜெயலலிதா அம்மையார் ஒரு 6-7 சீட்டு பரியார் ஓட்டு சமூக சோதரர்கள் ஓட்டு வந்து ரெட்டலைக்கு விழுந்ததுனால ஒரு 6-7 சீட்டு ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்தாங்க. அனைத்து சீட்லையும் வந்து பாமக வந்து திருமாவளவன் ஓட்டு வந்து காலி பண்ணிட்டு, இது நம்ம சொல்லி தான் அதை செய்தோம். அன்னைக்கு அவங்க அதிகாரத்தை இழந்ததுவங்க மீண்டும் அவங்க அதிகார வலயத்துக்குள்ள வர முடியல. இப்போ 2 சீட்டு வச்சிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிகாரத்துக்குள்ள வந்துட்டு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வன்னியரசு நல்லா பண்றாரு. அந்த துறையில அந்த ஆய்வு பண்றது, அந்த உணவை சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுல பண்றதெல்லாம் உழைக்கிறார். நம்ம அதை நம்ம மறுக்க வரல. அதே மாதிரி திருமாவளவன் பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. யாரு 8க்கு 6 தோத்து 2 ஜெயித்தவங்க இந்த பொசிஷனுக்கு அரசியல் சூழ்நிலையில அதிகார மையத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க 4 ஜெயித்து
பாமகன்னா அன்புமணி தானே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு, பாமகன்னா அன்புமணி தானே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. ராமதாஸ் அரசியலை விட்டு ஓய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு அன்புமணிக்கு அரசியல் வந்து அங்கே ஜெயித்து நிற்குது. ஸோ அதில் அவர் சக்சஸ் ரேட்டு ஏறி சாதிச்சிட்டார். ஆனால் 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சர் வாய்ப்பை அவங்க முதல்ல எதிர்பார்த்தது உண்மைதான். அவங்களுக்கு அந்த ஜெயித்ததுமே அவங்க பேசின பேச்சு ஒரு அதிரடி பேச்சை பேசினார். அதற்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனா அந்த ஒரு நட்பு வளையத்துக்கு பிறகு இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்தது உண்மைதான். இப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நம்மளை 2009 காலி பண்ணது திருமாவளவனை விட காங்கிரஸ்ங்கிறத இப்ப உணர்றாங்க. இதுதான் நான் என்னோட வார்த்தைகளை சகோதரி சௌமியா அன்புமணியும் பார்த்தா காங்கிரஸ் தான் அந்த இடம். ஏன்னா காங்கிரஸ் வந்து பாமகவை காட்டி கலைஞர்கிட்ட 16 சீட்டு வாங்கிட்டு போயிட்டான். 10 சீட்டு 2004 நின்னவன் 2009 16 சீட்டு வாங்கிட்டான். நீங்க காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங்க கொடுத்ததும் கலைஞர் வந்து என்ன சொன்னாருன்னா, ராமதாஸ் பாமகவும் காங்கிரஸும் ஜெயலலிதா போனா அசம்பிளிக்கும் எலெக்ஷன் வருன்ட்டார். டக்குன்னு கலைஞர் மறந்து போய் 16 காங்கிரஸ் கொடுத்து காங்கிரஸ் கையில் எடுத்து ராமதாஸ் அவுட்விட் பண்ணிட்டார். 0 ஆயிட்டு பாமக. ஸோ இந்த இடம் அன்புமணி வந்து அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளும் அந்த காங்கிரஸ் அந்த இதை வந்து தெளிவாகவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட இதையும் வந்து வீடியோக்களை பார்க்கும்போதும் அன்புமணி, சௌமியா அன்புமணி, கணேஷ்குமார் இந்த சகோதரர்கள் இவங்களுக்கெல்லாம் தெளிவாக அது தெரியும். நண்பர் கணேஷ்குமார்லாம் ரொம்ப ஒரு குய்வைவான ஒரு டிபேட்டர் தான் வருவார். ஸோ அவங்களுடைய இன்னைக்குள்ள அரசியல் கணக்கு வந்து காங்கிரஸுக்கு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முக்கியத்துவம் இருக்கும். அப்போ காவிரி பிரச்சனைனாலும் சரி, டீலிமிட்டேஷனாலும் சரி, காங்கிரஸை தகர்த்தாதான் நமக்கு அரசியல் நிற்குங்கிறது அவங்க முடிவெடுத்து கரெக்டாக போறாங்க. ஏன்னா 2009 தோக்கடிச்சது திருமாவளவன் இல்லை, திருமாவளவன் பிளஸ் காங்கிரஸுக்கான கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு. அப்போ இந்த இடத்துக்குள்ள இன்னும் காங்கிரஸ் தான் நமக்கு வில்லனா இருக்கிறான். காங்கிரஸ் அவங்க ஒரு சிண்டிகேட்டா இருக்கிறாங்க. மாணிக் தாவூர்லாம் நமக்கு மேல ரொம்ப ஒரு காங்கிரஸ்ல ஒரு நியமன தலைவராக இருந்து நமக்கு எதிராக மாணிக் தாவூர் நம்மளை அடிக்கிறாரு. ஸோ நம்ம காங்கிரஸை ராகுல் காந்தி அடிப்போம்னு அன்புமணி முடிவெடுத்து கரெக்டா அடிச்சு கொண்டு போறாரு. இந்த ஓட்டு மட்டுமில்ல, காங்கிரஸ் சேர்ந்ததுனால தான் 19 தோல்வி. ஸோ இந்த மும்முனை போட்டியில 4 சீட்டுங்க வந்துட்டாங்க. இந்த 4 சீட்டு இருக்கவங்களுக்கு 2 மினிஸ்டர் கொடுக்கலாம். 2க்கு 1ன்னு சொல்லும்போது முஸ்லீம் லீக்கு 1, விசிகா 1 போது 4க்கு 2 கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியும் கூடும். ஈவன் அதர்வைஸ் எய்தர் எடப்பாடி எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜய் எலெக்ஷன் தான். ஸ்டெபிலிட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கொஞ்சம் அபண்டன் காஸ்டில் வந்து 2 மந்திரி கொடுக்கலான்னு சொன்னா அதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து இவங்க பழைய வரலாறுகளை சொல்லி காங்கிரஸ் கட்டையை போடுறாப்புல. காங்கிரஸ் தான் அந்த கட்டையை போடுறது. மாணிக் தாவூர் பேச்சு இதெல்லாம் அவங்க தான் கட்டையை போடுறாங்க. அவங்க கோத்ரா இதுக்கு பிறகும் நாயுடு என்டிஏக்கு எதிராக போகாம பிரமோத் மகாஜன் மீண்டும் பாமகவை உள்ள எடுத்து போட்டுட்டாங்க. ஸோ இவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு 25 வருஷமா பாஜக எதிர்ப்புல தெளிவா இருக்காங்கிற சில எண்ண ஓட்டங்கள்ல தான் காங்கிரஸ் தான் பாமகவுக்கு செக் அடிக்கிறாங்க. அதுல திருமாவளவனும் காங்கிரஸ் கூட சேர்ந்து அந்த பொலிட்டிக்ஸை பண்ணும்போது இப்போ அவங்க மேகதாது விஷயத்துல காங்கிரஸை சரியா அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ரியல் ஆப்போனன்ட் வந்து விசிகா இல்லை, காங்கிரஸ் தாங்கிறத பாமக புரிஞ்சுக்கிட்டது பாமகவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நான் பார்க்குறேன். மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, பாத்தீங்களா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுங்கிறாரு. திரும்ப அந்த திமுகவை பாஜக தள்ளுற வேலையை ஒன்று பார்க்குறாங்க. ராகுல் காந்தி கூட அந்த தமிழ்நாடு வந்தப்ப எட்டப்பர் அப்படின்னு திமுகவை மாதிரி. நான் ராகுல் காந்திக்கு கேட்குறேன். இன்னைக்கு சுப்ரியா சூலே மகாராஷ்டிராவின் நன்மைக்காக போய் பார்த்துட்டாங்க. நாளைக்கு டீலிமிட்டேஷன் வேணும்னு மராத்தா லீடர் டெல்லி அவரால் பிடிக்க முடியல. ஆனால் டெல்லியை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மோடிக்கு சப்போர்ட்டா நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து இந்தியா ஃபுல்லா டீலிமிட்டேஷன் வேணும்னு இண்டி கூட்டணி கட்சிகள்கிட்ட லாபி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை ஏற்று உங்களுக்கு என்னால் ஒரு வார்த்தை பேச முடியல. அப்போ நீங்க ஸ்டாலின் தான் கிள்ளுக்கிறன்னு நினைக்கிறீங்க. நீங்க ஊருக்கு இழைச்சவர்னு அவரை நீங்க பாக்குறீங்க. இஷ்டம் போல அவரை வந்து எட்டப்பர், அதுலேயே சிக்கல் இருக்குது. காமராஜ் கூட எட்டயபுரம் அரண்மனையில தான் இலவச உணவு வழங்கப்பட்டது. முத சத்ரியா வித்யாசாலாவில் நாடார்கள் கொடுத்தாங்க விருதுநகர்ல. அதுக்கு முன்னாடியே எட்டயபுரம் அரண்மனையில் இருந்திருக்குது. அதனால காமராஜ் மதிய உணவு திட்டத்தை எட்டயபுரம் அரண்மனையில தொடங்கினார். ஸோ
பட் இந்த மாப்போசி இந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் படத்துல அவங்கள ஒரு மாதிரி ஆக்கி விட்டுட்டாரு. ஸோ பட் நீங்க என்ன ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் சொல்றேன். நான் எட்டயபுரம் மன்னர்களையோ அதே குறை சொல்லல. அவங்க ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கின ஒரு அந்த இதுதான் அவங்க அதை கிளைம் பண்றாங்க. அது வரலாறு தான் சொல்லுது. காமராஜர் எட்டயபுரத்துல மதிய உணவு கொண்டு வந்தது, எட்டயபுரம் மன்னர்கள் தான் மதிய உணவை கொண்டு வந்தாங்கிற அடிப்படைக்குள்ள அதை வருது அவங்க. ஸோ நீங்க வந்து இதை என்ன சொல்றீங்க, எட்டப்பர்கள்னு அவரை இது பண்றீங்க. அப்போ இது டைரக்டா மோடி கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய சரத்பவாருக்கு எதிராக உங்களால ஏன் சொல்ல முடியல? அதுக்கே உங்களுக்கு நாக்கு வர மாட்டேங்குது, அதுக்கே உங்களுக்கு துணிச்சல் இல்லை. அப்போ நீங்க ஸ்டாலின் தான் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறீங்க. இத்தனைக்கும் அவரு உங்களுக்கு வந்து 2019 உங்களை முன்னிறுத்தி சுமார் 40 தொகுதிட்டு ஜெயித்து தந்தாரு. 2024 அவரை முன்னிறுத்தி ஜெயித்துட்டாரு. இதுதான் இங்க பிரச்சனை. ஸோ அவரை நீங்க வந்து உதாசீனப்படுத்தி பேசுறீங்க. சரத்பவார் வெளிப்படையாகவே வேர் டீலிமிட்டேஷனுக்காக நிற்கிறாரு. இன்னும் நான் குறிச்சு வச்சுடுங்க, வேர் டீலிமிட்டேஷனுக்காக இந்தியா கூட்டணியுள்ள கட்சிகள்கிட்ட பேசுவாங்க சுப்ரியா சுலேவும் சரத்பவார். அப்போ நாட்டு நலன் கருதி டீலிமிட்டேஷன் வேணும்னு அவங்க நிற்கிறாங்க, வெளிப்படையா நிற்கிறாங்க. அவங்களுக்கு நாக்கு மேல பல்ல போட்டு சரத்பவாரையும் சுப்ரியா சுலேயும் ஒரு வார்த்தை பேச முடியல அவங்களுக்கு. அப்போ இதுல வந்து ஒரு ஜாதிய காழ்ப்புணர்வும் வன்மமும் இருக்குன்னு தானே நான் பாக்குறேன். நீங்க வந்து அத்வானி வாஜ்பாயை வந்து நீச்ச ஆத்மின்னு பேசல, ஆனா பிரியங்கா காந்தி, மணிசங்கர் ஐயர் இவங்கெல்லாம் வந்து மோடியை நீச்ச ஆத்மின்னு பேசுனீங்கன்னா அதே எண்ண ஓட்டத்துல தானே உங்களுக்கு ஒரு ஜாதிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில தானே ஸ்டாலினை டேக்கன் ஃபார் கிராண்டடா பேசுறீங்க. நாக்கு மேல பல்ல போட்டு சரத்பவாருக்கு எதிராக உங்களால பேச முடியல. காங்கிரஸ், திமுக, பாஜக இப்படி தள்ளுற வேலையை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எப்படி இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி திமுகவை பாஜக பக்கம் தள்ளி அதை எடுத்துடலாம், அது ராகுல் விஜய்க்கு தான் கன்சாலிடேட் ஆகும் என்னோட கருத்து. அவங்க திட்டமும் அப்படியே தான் இருக்குமா? அதனாலதான் இது அவங்க சொல்லி இருக்கலாம் இல்ல ஒரு வேலை காங்கிரஸ் அதுல திமுக தங்களுக்கு வரும் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னேன். ஒரு வேலை ஆராசா, கனிமொழி இவங்களுக்கெல்லாம் வந்து வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.